நாச்சியார் திருமொழியில் 10ஆம் திருமொழியில் 7ஆம் பாசுரம் பார்க்கலாம். நடம் ஆடி தோகை விரிக்கின்ற மாமயில்காள் உம்மை நடமாட்டம் காண பாவியேன் நான் ஓர் முதல் இலேன் குடமாடு கூத்தன் கோவிந்தன் கோமிரை செய்து எம்மை உடைமாடு கொண்டான் உங்களுக்கு இனி ஒன்று போதுமே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த மயில்கள்லாம் தோகை விரித்து ஆடின்னு இருக்கான். அதை பார்த்துட்டு ஆண்டாள் சொல்கிறா, நீங்கள் எப்படி தோகை விரிச்சுட்டு ஆடுறீங்களே, கூத்தாடுகிறீர்களே மயில்களே, இப்போ ஆடி என்ன பிரயோஜனம்? என்னோட கண் தான் ஏற்கனவே கண்ணன் பின்னாடி போயிடுத்தே. எப்படி ராமர் வனவாசம் போகும்போது தசரதர் சொன்னார் இவ கௌசல்யாட்ட, என்னோட ராமன் பின்னாடியே என் கண் போயிடுத்து, நீ இருக்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அது மாதிரி என்னோட கண் தான் அப்போவே கண்ணன் பின்னாடி போயிடுத்தே, இப்போ நீங்கள் ஆடியா என்னால் பார்க்க முடியாதே. அது மட்டுமா, அவர் யார்? குடமாடு கூத்தன், அப்படி கோபாலன் அவர். அப்படிப்பட்ட குடமாடு திறமை உள்ள அந்த கோவிந்தன் இருக்காரே, அவர் ஆயர்களையும் ரட்சித்தார், அது சுலபனாக இருந்தார், மாடுகளையும் ரட்சித்தார். ஆனால் என்னை மட்டும் ரொம்ப துன்புறுத்திட்டார். என்னோட வடிவழகு, ஒளி, வண்ணம், அவரோட திருமேனி செல்வம் எல்லாத்தையும், வளைகள், உறக்கம் எல்லாத்தையும் அவர் கொண்டு போயிட்டார். அவர் பின்னாடியே ஆடி போயிடுத்து, உடமையெல்லாம் போயிடுத்து. இப்போ நீங்கள் ஆடி என்ன பிரயோஜனம்? நீங்களும் வேற ஆடி என்ன வருத்தப்பட வைக்கிறீர்களே, என்னால் காண முடியாதே, கண்ணில்லாத போது நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டாள் மயிலை பார்த்து சொல்கிறான்.